நான் எல்லாமே அவளுக்காக தான் பண்றேங்கிறத அவ எப்போதான் புரிஞ்சுப்பாளோ எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. சந்தோஷ் தனியா நிக்கிறான் போல இருக்கே. என்னமோ புலம்பிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அவனுக்கு நந்தினிக்கும் சண்டை ஆயிடுச்சு போல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படியாவது இவன்கிட்ட பேசிடலாம். ஹாய் சந்தோஷ். கடவுளே, இவ வேற என்ன உனக்கு? ஏன் சந்தோஷ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எவ்வளோதான் சாரி கேட்கறது. இதில் உன் ஆள் என்ன அடிக்கவும் செஞ்சுட்டா. நான் செய்யாத தப்புக்கு எதுக்காக என்னை எல்லாரும் இப்படி வெறுக்கிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சந்தோஷ். உங்கள் வீட்டு ஆளுங்களும் எங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா? ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ், கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. நான் ஏன் இந்த அளவுக்கு வந்து இறங்கி இப்போ உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு உங்கள் எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனால தான். ஓ, எல்லாரையும் பிடிச்சிருக்கா உனக்கு? ஐயோ, இவங்க எங்கேருந்து வந்தாங்க? ஆமாக்கா. ஏமா எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏமா ஒரே ஆளு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கே? சந்தோஷ் பின்னாடி சுத்தாதம்மா, அதெல்லாம் நல்லா இல்ல பாக்குறதுக்கு. நீ ஃப்ரெண்டாவே சுத்தினால நல்லா இல்ல. அதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்ட்டால விட்டுறேன். நாங்க ஏதோ உன போன போட்டுமே இன்னைக்கு இங்க கூப்பிட்டுருக்கோம். அந்த மரியாதைக்கு சும்மா வந்தோமா தின்னோமா கிளம்பணுமா நீரு. அதை விட்டு எதுக்கு சந்தோஷம் சந்தோஷம் அவன் பின்னாடி தொல்லை அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ வா எங்க கூட வா, மேல போய் பேசுவோம் வா. அக்கா, நான் யாரையும் தொல்லை பண்ணல. நான் ஜஸ்ட் சந்தோஷ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேச வந்தேன். பிரியாக்கா, என்கிட்ட யாரும் பேச வேணாம். நீங்க அவளை கூட்டிட்டு போங்கக்கா இங்க இருந்து. எனக்கே டார்ச்சரா இருக்கு ஏற்கனவே. ஐயோ, என்னப்பா உனக்கு டார்ச்சர் ஆகுதா? இங்க பாருமா, என் தம்பிக்கு டார்ச்சர் ஆகுதா? நீ கிளம்பி இந்த இடத்த விடு முதல்ல. நீ வந்து மேல வந்து உட்காந்து பேசு. உனக்கு என்ன எங்க எல்லாரையும் பிடிச்சிருக்குல்ல? அப்ப சந்தோஷம் விட்டுட்டு எங்க கிட்ட எல்லாம் வந்து பேசு வா. சரிங்கக்கா. நல்ல பொண்ணு மணி, வா. தம்பி சந்தோஷே, உன் டார்ச்சரை நான் துரத்தி விட்டுட்டேன். இப்போ நீ தனியா நின்று ஃபீல் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிப்பா, அந்த டார்ச்சரை நான் மேலே கூட்டிட்டு போறேன். மேலே வச்சு அதை நல்லா டார்ச்சர் பண்றேன். நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. ஐயோ, நம்ம இந்த மாதிரி தனியா நிக்க வேணாம். முதல்ல நம்ம உள்ளே போவோம். பின்னாடி வந்து நின்னது தப்பா போச்சு. தட்டுங்க தட்டுங்க, எவ்வளவு நேரம் தட்டுறீங்களோ தட்டுங்க. நான் கதவை திறக்க மாட்டேன். நந்தினி, கதவை தோறமா ப்ளீஸ். இப்போ மட்டும் தோறமா ப்ளீஸ் கீஸ்லாம் வருது பாரு. திறக்க முடியாது, அப்படியே இருங்க. ப்ளீஸ் நந்தினி, ரொம்ப பண்ணாத. கதவை தோற முடியாது. ரொம்ப பண்ணாத. 1/4 மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். தோற கதவை. திறக்க முடியாது. என்ன பேசணுமோ அப்படியே பேசுங்க. உன்னை பார்த்து தான் பேசணும். நீ கதவு தர. முடியாதுங்கிறல்ல. ரொம்ப பண்ணாத. அப்படிதான் பண்ணுவேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க பாட்டுன்னு போயிட்டீங்கல்ல. இதே நான் பண்ணியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? எனக்கு மரியாதை தெரியாது அது இதுன்னு பேசியிருப்பீங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தானேம்மா போனேன். அதுவும் இல்லாம நான் கோவத்துல போனேன். அப்பெல்லாம் நீ சரி விடு, இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். நான் இப்ப சாரி கேட்கணும்னாலும் உன்னை பார்த்து தான் சாரி கேட்பேன். நீ கதவு தர. முடியாது. கடவுளே. டேய், நீங்க என்னடா பண்ற? ப்ரோ, நந்தினியை தேடி தான் ப்ரோ வந்து. நீ எதுக்கு இப்ப நந்தினியை பார்க்கணும்? போன்ல சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு, அதான் சார்ஜர் கேட்டுட்டு போலாமேன்னு வந்து. என்ன சந்தோஷ், பேசிட்டியா? இல்ல மச்சான், கதவு திறக்க மாட்டா. அதுக்குள்ள இங்க ஒரு பஞ்சாயத்து. டேய், சார்ஜர் இல்லன்ட்டல, கிளம்பி எதுக்கு இங்க நிக்கிற? சரிங்க ப்ரோ, இட்ஸ் ஓகே. தம்பி நில்லு கொஞ்சம். டேய், நீ எதுக்குடா அவங்கிட்ட பேசுற? டேய் போடா இங்க இருந்து. இரு மச்சான், ஒரு நிமிஷம். இவன் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டே ஆகணும். என்கிட்ட முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் ப்ரோ? நீ தானே அன்னைக்கு சந்தோஷ் வீட்ல இருந்து வெளியே வந்தது. வீட்டுக்கு வெளியே தோரணம் அப்புறம் பந்தக்கால்லாம் நட்டுருந்தாங்க. நான் அதனால வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் நடக்குதான்னு உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? ப்ரோ, நீங்க என்ன கேக்குறீங்க ப்ரோ? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. டேய், என்னடா சொல்ற? நீ சென்னை வந்திருந்தியா? வீட்டுக்கிட்ட வந்திருந்தியா? அப்ப ஏன்டா அன்னைக்கே வீட்டுக்குள்ள வரல? ஏய், வரலான்னு தான்டா நினைச்சேன். ஆனா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருந்தது. சரி, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு இவன் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தான். அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த வீட்டு பொண்ணுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்தேன் நான். இந்த பொறிக்கு மணிமேகலைக்கு கல்யாணம்னு சொன்னானா உங்ககிட்ட? ஆமாடா, இல்லைனா நான் ஏன் இங்க வந்திருக்க போறேன்? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்க மாட்டேனா? ஃப்ராடே, எங்கடா போற? எதுக்குடா அன்னைக்கு போய் சொன்னேன்? அன்னைக்கு மணிமேகலைக்கு கல்யாணம் நடந்தது. ராகுலுக்கு தானடா கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. எதுக்குடா போய் சொன்னேன் இவங்கிட்ட? ப்ரோ, அன்னைக்கு நான் பேச்சுலர் பார்ட்டியில பயங்கரமா குடிச்சிருந்தேன் ப்ரோ. என்னத்தையோ வளரி இருப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கேக்குறீங்க? பெரிய விஷயமா நான் கேக்குறேன்? நீ என் வாழ்க்கையிலே விளையாட பாத்திருக்கடா நீ. நாய ஆளை பாரு நல்லா. இதோட என் கண்ணிலே பட்டுறது. நீ போடா இங்கிறது. மூஞ்ச பாரு நல்லா அவனுக்கு. என்னடா அவனை அடிச்சிட்ட? அவனை கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்படுறா. என் மொத்த வாழ்க்கையை அவன் காலி பண்ணிருப்பான். நல்ல வேலை உங்களெல்லாம் நான் பார்த்தேன். இல்லைன்னு வெய்யு, மணிமேகலைக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருப்பேன்டா நானு. சரி மச்சான், டென்ஷன் ஆகாது. டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். நீ நந்தினி கிட்ட பேசு, மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். சரிடா. கதவு திறக்கவே மாட்டாடா. நான் சொல்றேன் இரு மச்சான். சிஸ்டர், நந்தினி சிஸ்டர், கதவு திறங்க ப்ளீஸ். என்னடா நீ சொல்றது? கதவு திறக்கிறா? எல்லாம் அப்படிதான் மச்சான். சரி, லாக்கு திறந்துட்டாங்க பாரு. நீ கதவு திறந்துக்கிட்டு உள்ள போ. சரிடா. நீ சொன்னா உடனே கேக்குறாடா அவன். சரி, நான் போய் பேசிட்டு வரேன். சரி, என்ன வேணும் உங்களுக்கு இப்ப?
நீ தான் வேணும். இப்போ பாருங்க, இந்த சினிமா டைலாக்லாம் அடிக்காதீங்க. என்ன வேணும்னு கேட்டேன் உங்களுக்கு இப்போ. சும்மா சொல்லி பார்த்தா நல்லா இருக்குல்ல. சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் கேட்குறேனே, என்ன வேணும் உனக்கு? நான் தான் சாரி சொல்றேன்ல, இன்னும் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிற? ஆமாம்மா, நீங்கள் பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி சாரின்னுவீங்க, நான் உடனே இழிச்சிக்கிட்டு உங்கள் பின்னாடியே வந்துடணுமா? இல்லை என்னங்க நினச்சிருக்கிறீங்க நீங்கள்? இங்க பாரு நந்தினி, நீ பண்ண தப்புக்கு இப்ப நான் வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் முதல்ல என்கிட்ட அப்படி எல்லாம் பேசுற? நான் உன் நெத்தியில ஆசாசியா தான் குங்குமம் வச்சேன். ஆனா நீ என்னடானா அவளை வெறுப்பேத்துறதுக்கு தான் வச்சியான்னு கேட்ட. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? யாராவது பேசுவாங்களா இப்படி எல்லாம்? இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் நந்தினி தான் என் பொண்டாட்டிங்கிறீங்க, அவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றீங்க. ஆனா என்கிட்ட ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? நீங்க எல்லாத்தையும் மனசுலயே வச்சிருப்பீங்க. நீங்க எதுவுமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க. ஏதாவது பேச ஆரம்பிச்சாலும் நீங்க அப்படியே நிறுத்திடுவீங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுவீங்கல்ல, என்னை இன்சல்ட் பண்ற, எனக்கு அசிங்கமா இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ஆகுது நீங்க இப்படி பண்றப்பெல்லாம். கரெக்ட் தான், நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். நம்ம கல்யாணத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கணும் தான். ஆனா உண்மையே சொன்னா எனக்கு உங்ககிட்ட பேச பயமா இருந்துச்சு நந்தினி. நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். ஒத்துக்கிறேன், அன்னைக்கு பெரிய சண்டை நடந்தது. சண்டைக்கு நடுவில் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா எல்லாருக்கும் கோவம் தான் வரும். ஆனா நீ பேசின வார்த்தைலாம் ரொம்ப டூ மச்சா இருந்தது நந்தினி. அதனாலதான் அதெல்லாம் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனாலதான் என்னால கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே முடியல. ஐ எம் ரியலி சாரி. நான் சத்தியமா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றேன். சரி, அப்ப இனிமேல் மேரேஜை பத்தி பேசுவீங்க என்கிட்ட, அப்படிதானே? கண்டிப்பா பேசலாம் நந்தினி. சரி, ஓகே, அப்போ உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன். சோபா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுது தெரியுமா? ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ எனக்கு தெரியல. எப்படி இருக்கேன், பேய் மாதிரியா? சேச்சே, தேவதை மாதிரி இருக்கு, அழகா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா, நீ ஹாப்பி ஆயிட்டியே, எனக்கு அது போதும். ஆனா உண்மையிலேயே உன்னை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நந்தினி. என்ன சமாளிக்கிறது கஷ்டமா? வாங்க, சும்மானாலும் சொல்லாதீங்க. சும்மா சொல்றனா? நீ என் இடத்துல இருந்து பாத்தீனா தான் தெரியும் உனக்கு. அப்படியா? ஒன்னும் தெரியலையே. என்னடி பண்ற? இல்ல, உங்க இடத்துல நின்னு பார்க்க சொன்னீங்க, அதான் நின்னு பார்த்தேன். ஆனா ஒன்னும் தெரியலையே. நீ பாவி, அதுக்கு நீ இப்படி அடி போடி. என்ன தப்பு? அதை பொண்டாட்டி ஆக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நில்லுங்க வந்து என் பக்கத்துல. நந்தினி வேணாம் நந்தினி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் விளையாடாத நந்தினி. என்னங்க நீங்க தானே சொன்னீங்க பொட்டு வச்ச பொண்டாட்டி ஆக்கிட்டேன்னு. அப்ப பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறதுல என்ன பயம் உங்களுக்கு? ஒழுங்கா என் பக்கத்துல வந்து நில்லுங்க. ஐயோ, நான் இதுக்கு ரூம் கதவை தட்டி உள்ள வந்தனே தெரியல. நந்தினி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேனே. எங்கன்னா போனீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். ஒழுங்கா என் பக்கத்துல வந்து நில்லுங்க இப்ப. வேணாம்மா, பயமா இருக்கு எனக்கு. பயமா இருக்கா? எதுக்கு? நான் ஜெகன் மோகினியா இல்ல பேயா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி மோகினி பிசாசா? இல்ல, அழகான தேவதை தானே சொன்னீங்க. தேவதை பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு என்ன பயம் உங்களுக்கு? வந்து நில்லுங்க. தேவதையாவே இருந்தாலும் என்னால இப்போ உன் பக்கத்துல வந்து நிக்க முடியாது. புடி. ஓ, நிக்க மாட்டீங்க? நான் கூப்பிட்டா வந்து நிக்க மாட்டீங்க, அப்படித்தானே? சரி விடுங்க, இதெல்லாம் நான் நல்லா ஞாபகத்துல வச்சுப்பேன். உங்களை எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தானே இருக்கணும் நீங்க, ஒரே ரூம்ல வச்சுக்கிறேன் உங்களை. இப்படி எல்லாமா ஞாபகம் வச்சுக்கிட்டு பழி வாங்குவாங்க? உங்களெல்லாம் அப்படி பண்ணலாம், தப்பே கிடையாது. சரி, அது அப்புறம் தானே பாத்துக்கலாம். சரி வா, நம்ம போலாம் வெளியே. போலாம். ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன? ஒன்றும் இல்லை சந்தோஷ், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க? என்ன கேட்ட? ஏன் நான் சொன்னது காதில் விழலையா? என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி நெத்தியில் குங்க வச்சு கல்யாணத்தை முடிக்கிறதுலாம் வேணாம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும். இதெல்லாம் எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். புரியலையா? என்ன நீ இப்படி பேசுற? உனக்கு உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமாம் சந்தோஷ், எனக்கு உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிக்கலாம். சீக்கிரமாவா? ஆமா சந்தோஷ், என்னால் இப்படி இதுக்கு மேலே தனியாலாம் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு பிரிஞ்சிருந்த கொஞ்ச நாளே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னாலலாம் இதுக்கு மேலே சின்ன சின்னதெல்லாம் சண்டை போட முடியாது. இனிமேல் எதுனாலும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கலாம். அப்பா கூட சொன்னார்ல, கல்யாணத்தை பண்ணிட்டு சண்டை போட்டிங்கன்னா பிரச்சனையே ஆகாதுன்னு. எனக்கு அது ரொம்ப கரெக்டாக இருக்கு. நீங்கள் வாங்க, நம்ம போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லலாம், சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லி. வாங்க போகலாம். நந்தினி, கொஞ்சம் அவசரப்படாத, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்போதான் ராகுலுக்கு கல்யாணம் இருக்கு. இப்போ நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மணி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. நான் சொல்றது புரியுதுல உனக்கு? ஃபர்ஸ்ட் மணிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பண்ணிக்கலாம். மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். மணிக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம், அடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே சீக்கிரமாக பண்ணணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட சண்டையும் போட முடியாது. இதுக்கு மேலே என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் சண்டையே போட்டாலும் உங்கள் கூட ஒன்றா தான் இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? ஒரே ரூமில் இருந்துட்டு சண்டை போடலாம், அவ்வளோதான். அப்போ ஓகே எனக்கும். நான் மட்டும் என்ன மணிக்கு கல்யாணம் பண்ணிக்காமலேயே நம்ம 2 பேரும் பண்ணிக்கணும்னு அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவளுக்கு பண்ணுவோம். சீக்கிரமாக ஹரிஷை போயிட்டு அவகிட்ட பேச சொல்லுங்கள். கடன்னு 2 பேரும் லவ் பண்ணட்டும். கடன்னு 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 மாசத்துல நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். என்ன சொல்றீங்க? சரி. நான் சரியில்ல, ஒரு சந்தோஷமே இல்லை. நல்லா சரின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. மூஞ்சி உம்முனே வச்சுக்கிட்டு சொல்றீங்க. சரி நந்தினி. ரொம்ப குழையாதீங்க. அப்புறம் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க.
சொல்லு, ஒரு முடிவுல தான் இருக்க நீ. ஆமாம்மா, முடிவெல்லாம் ரொம்ப நேரமா உட்காந்து ரூம்குள்ளேயே நடந்து நடந்து யோசிச்சு எடுத்து அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. ஆ, நீங்க இன்னொரு தடவை நான் பக்கத்துல வந்து நிற்கும் போது பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். என்னவோ இங்க பாருங்க, இன்னொரு தடவை நீங்க நான் பக்கத்துல வந்து நின்னா பின்னாடி போக கூடாது. போனீங்கன்னு வைங்க, சண்டை பெருசா போடுவேன் சொல்லிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன், புரியுதுல்ல? நான் உங்க பக்கத்துல வந்து நிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? சரிம்மா, சரி சரி, ஓகே ஓகே. ஆனா சம்டைம்ஸ் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, என்ன நான் பொண்ணா இருந்து நீ பையனா இருந்திருக்க கூடாதான்னு தோணுது. இப்ப மட்டும் எப்படி இருக்கும்? அடிப்பாவி. இன்னும் அடிப்பாவிய நீங்க அப்படித்தானே இருக்கிறீங்க. பொண்ணாட்டம் வெக்கப்பட்டு ஓடிடுவீங்க. நான் தான் பையனாட்டம் துரத்தி துரத்தி உங்களை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட போயா நீ வேற. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி வாங்க வெளியே போவோம். இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தோன்னு வைங்க, அவ்வளவுதான். நீங்க டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகிருவீங்க. வாங்க போலாம். எப்படி போற பாரு. இங்க பாருடி, நல்லா கேட்டுக்கோ. ஒரு நாள் உன்னை நான் வைக்கப்பட வைப்பேன். ஐயோ, அது என்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். என்ன ஆளா இருப்பேன் நானு. ச்சே, நந்தினி என் பக்கத்துல வந்து நின்னா அப்படியே பின்னாடி போயிட்டேனே. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்காது. ஐயோ கடவுளே, லூஸா இருக்கேன் நானு. ஆனா நான் மட்டும் என்ன பண்றது, எனக்கு பயமா இருந்தது. அதான் பின்னாடி போய் நின்னா. என்ன நம்ம அண்ணன் தனியா பேசுறான். அவ்வளவு க்ளோஸ் நின்னா யாருக்கு தான் பயம் வராது. அதுவும் இல்லாம அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் என் மேல சாஞ்சு அழுதா. அன்னைக்கு ஏதோ வழியில சாஞ்சு அழுகுறாளே, அப்ப எனக்கு எந்த ஃபீலுமே வரல. ஏன்னா அவ வழியில அழுகுறா, வேற என்ன பண்ண முடியும். என் மனசெல்லாம் ஒரே வழியா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியா இல்ல. அவ எவ்வளவு அழகா இருக்கிறா. அப்படியே என் முன்னாடி வந்து நின்னா எனக்கு பதட்டமாவாதா? அதனால தானே பின்னாடி போனேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்னடா? இல்ல யாரோ பக்கத்துல வந்து நின்னாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, யாரு? வேற யாருடா? நந்தினி தான். நந்தினி பக்கத்துல வந்து நின்னதுக்கா இவ்வளவு சோகமா பேசிக்கிட்டு இருக்கீங்கோ? டேய், முதல்ல வாயை ஒழுங்கா வச்சுக்கிட்டு பேசுன்னு சொல்லிட்டேன். எதுக்குடா இப்படி நக்கல் அடிக்கிற? சரிங்கண்ணா, எதுக்கு இப்ப தேவையில்லாம நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அவதான் உன் பக்கத்துல வந்து நின்னால, நீயும் பக்கத்துல நின்று பேச வேண்டியதுதானா? அவ பக்கத்துல வந்து நின்னா நீ பின்னாடி போவியா? என்னண்ணா நீ ஆளா இருக்கிற? டேய், அவ எவ்வளவு க்ளோஸா நின்னா தெரியுமா? பொம்மை மூஞ்சி. நான் சொன்னா உனக்கு புரியாது போ. எனக்கு புரியாதா? ப்ரோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல? ஆமால. டேய், அவ ரொம்ப க்ளோஸா நின்னுட்டாடா. நான் பயந்துட்டேன்டா. ஏன் ப்ரோ ஏன் இப்படி இருக்கிறா? பக்கத்துல வந்து நின்னா நீயும் பக்கத்துல நின்று பேசு. நீ அவ்வளவு பயமுறுத்த, அவ உன்னை பயமுறுத்தி அமைச்சிருக்கிறா. சை. டேய், நான் என்னடா பண்றது? நான் அவ்வளவு க்ளோஸா நின்னது இல்லடா. உட்காந்து பேசும்போது கூட ஆப்போசிட் தான் உட்காந்து பேசுவோம். பக்கத்துல எல்லாம் கூட உட்கார மாட்டோம். உனக்கு தான் தெரியுமே. நீதான் அவளை பொண்டாட்டி ஆகிட்டியா? இதுக்கு மேல பக்கத்துல உட்காந்து பேசினான்னா, இல்ல சாஞ்சிக்கிட்டு பேசினானா, இல்ல உருண்டுகிட்டு பேசினானா, எப்படி வேணாலும் பேசுங்க. அந்த உரிமையில தான் பக்கத்துல வந்து நின்று இருப்பா. நீ என்னமோ இப்படி பயப்படுற? அவளும் அதே தான்டா சொன்னா. இப்படி நீயும் கரெக்டா சொல்ற. ஒரே கூட்டாளிங்கல்ல, அப்படித்தான் இருப்போம். சரிடா, சிரிக்காத இந்த மாதிரி கேவலமா. என்னால முடியலடா, எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் பயப்படாது ப்ரோ, ஜாலியா பக்கத்துல நின்று பேசு, தோள் மேல கை பிடிக்கோ, அப்படியே ஃப்ரீடமா இரு ப்ரோ. அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள சண்டைலாம் பெருசா வராது. அப்படியாடா சொல்ற? ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் பக்கத்துல போய் நிக்கிறது, தோல் மேல கை போடுறதெல்லாம் தப்பு இல்லடா. பாரு ப்ரோ, ரொம்ப ஓவரா பண்ணாதனா. நீ சம்பந்தமே இல்லாத பொண்ணுகிட்ட போய் கடத்துல கிசெல்லாம் வாங்கி வந்துருக்குற. அப்படி இருக்கும்போது நீ நந்தினி தோல் மேல கையை போட்டு பேசுறதுல ஒன்னும் தப்பு கிடையாது. டேய், என்னடா நீ கூட அவள மாதிரி என்ன குத்தி காட்டுற? சரி ப்ரோ, ஆனா அப்பயாச்சும் உன் மண்டிக்கு உரைக்கணும்ல, அதனால தான் பளிச்சுன்னு சொன்னேன். இங்க பாரு ப்ரோ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவகிட்ட, அவளுக்கும் உன் மேல எல்லா உரிமையும் இருக்குது. நல்லா லவாங்கியா ஜாலியா குஜால்ஸா இருங்க ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு செம்ம அடிச்சுன்னு கிடக்குறீங்க? இன்னைக்கே உங்க பஞ்சாயத்து ரொம்ப நேரம் போயிடுச்சு தெரியுமா? ஆமாண்டா, எனக்கே பிடிக்கல. அவ்வளவுதான். இப்ப அதை சரி பண்ணணும்னா இப்பவே நீ நந்தினி பக்கத்துல போய் நின்று, அதாவது க்ளோஸா போய் நின்று, அவ தோல் மேல கையை போட்டுக்கிட்டு, அன்பே அருயிரு என் செல்ல குட்டியே அப்படின்னு அவகிட்ட போய் பேசு. ஐயோ, அது என்னால முடியாது. முடியும் ப்ரோ, நீ வா, நான் பாத்துக்கிறேன். உன் ஆள் மேலதான் இருக்கிற, வா போலாம். என்னடா மேல இருக்கிற, வா போலான்ற? அங்க எல்லாரும் இருப்பாங்களேடா, எல்லாரும் முன்னாடி மொத்தம் மேல கை போடுறது வேணாம் ப்ரோ. இதுக்கு மேல இந்த ராகுல் வாயை திறந்தான்னா உனக்கு தான் ஆபத்து. வா போயிடலாம். சரிடா, ஓகே. நானும் கட்ஸ் அவரை வச்சுக்கிட்டு நான் அவளை இன்னைக்கு பாரு, அவ தோல் மேல கை போடுறேன். சூப்பர்ண்ணா, வா போவோம். போலாம். ஐயோ, தோல் மேல கையை போடுறதுக்கு இவ்வளவு அக்கப்போர் பண்றாரு இவரு. ஐயோ போச்சு போ. நந்தினிய ரொம்ப கஷ்டப்பட போறடி நீ. என்ன நந்தினி, உன் புருஷனையும் காணோம், உன் கூடாளிங்களையும் காணோம், மேலே வரேன்ட்டு இன்னும் வரவே இல்லை. தேவிக்கு, இவங்க எல்லாருமே நந்தினியையும் சந்தோஷையும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றது எதுக்கு சொல்லு? சும்மா என்ன விருப்பத்துறதுக்கு தான். எனக்கு என்னமோ அப்படி தோணல சிஸ்டர். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க எல்லாம் என்னை விருப்பத்துறதுக்காக தான் நந்தினியையும் சந்தோஷையும் புருஷன் பொண்டாட்டிங்கிறாங்க. இல்லைன்னா சும்மா புருஷன்னு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? எப்படியா அந்த பொண்ணு ஏதோ புலம்புறாடி. புலம்புன்னு தானே சொன்னேன். இப்போ பாருங்க, ஏன் நந்தினி, உன்னை தானடி கேட்குறேன், எங்கடி உன் புருஷன்? கீழே தான் இருக்காரு, வேற எங்க இருப்பாரு? சும்மா எதுக்கு அவரையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவர் இங்க மேல வந்தாருன்னா நல்லாவே இருக்காது தெரியுமா? டார்ச்சர் பண்றாரு என்ன, ஒரே லவ் டார்ச்சர் தான். அப்படியாடி?
இருக்காதாக்கா இப்பதானே கல்யாணம் வேற ஆயிருக்கு. அதான் ஒரே கொஞ்சம் இருக்கும். இந்த பசங்க வேற இங்க இருக்குது. ஏய் பசங்க கீழே போங்க. ஏய் சத்யா கீழே கூட்டு போடி. சும்மா என்னத்துக்கு அண்டக்காக்காவை பாத்துக்கிட்டு என்னமா நீங்க பேசணுங்கிறதுக்காக எங்களை கீழே போக சொல்றீங்க. நாங்க அண்டக்காக்காவெல்லாம் பாக்கல, நாங்க சத்யாக்கா வீட பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து பார்த்தா உங்க வீடு தெரியுதுமா. ஆமாத்தே. டேய் அதை நீங்க இங்க மாடியில இருந்து தான் பாக்கணுமா? டேய் 2 தள்ளு தள்ளு பண்ணீங்கன்னா வீடு வந்துடும். சத்யா கீழே கூட்டிட்டு போடி பசங்களை. ஏன் சித்தி? ஏய் பேச்ச குறை, கீழே போ. சரி கூட்டிட்டு போறேன். டேய் வாங்கடா போலாம், கீழே போய் விளையாடலாம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இனிமேல் நாங்க மேல வரும்போது பெரியவங்கள மேல வராதீங்க சொல்லிட்டேன். போடா டேய் போடா. அவ்வளவுதான் டி, அரை டிக்கெட்டுகள் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. இனிமேல் இருக்கிறதெல்லாம் முழு டிக்கெட்டுக்கு தரேன். நீ சொல்லு என்னாச்சு? அடியே பிரியா நீ இருக்கியே, எதுக்கிட்டு இரியல நம்ம அடுத்தவங்க முன்னாடி பேசிக்கிட்டு. விருந்தாளிங்க வேற நம்மளையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேணாம் நம்ம இதெல்லாம் அப்புறமா பேசுவோண்டி. நந்தினி, நீ சௌமியா அக்கா கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல, எங்க கிட்ட ஏன் பேசாம இருக்கிற? நாங்க என்னதான் இருந்தாலும் உன் காலேஜ் மேட்ஸ் இல்லையா? தம்பி இந்த காலேஜ் மேட்ச் கீலேஜ் மேட்ச் எல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காத. நீங்க எதுக்கிட்ட தேவையில்லாம எங்க சந்தோஷம் போட்டோ எடுத்தீங்க? அது பெரிய தப்பு தானே. வாங்களெல்லாம் மரத்துல கட்டி வச்சு அடிச்சது நல்லதாக தான் போச்சு. எனக்கே இப்போ உங்களை அடிக்கணும்னு தோணுது. சும்மா இருக்கடா பேசாம. என்னக்கா நீங்களாம் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ஜஸ்ட் அது எல்லாமே கோ இன்சிடென்ட்ல நடந்தது தான். இவனுங்க தேவையில்லாம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டானுங்க. அது எப்படிம்மா உனக்கு மட்டும் எல்லாமே கோ இன்சிடென்ட் நடந்தது? சரி அதெல்லாம் விட்டு ஒழிச்சிருவோம். அது எப்படிம்மா அடுத்தவங்க ஆளுன்னு கூட பார்க்காம அநியாயத்துக்கு கேவலமா அவங்க கண்ணத்துல போய் நீ முத்தத்தை கொடுத்த? அது தப்பு தானே அக்கா. அது ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான்க்கா பண்ணேன். இப்போ நம்ம கதிர் அப்புறம் அஸ்வின் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கணத்துல கிஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி தான்க்கா. ஏம்மா இப்படி எல்லாம் பேச உனக்கு அசிங்கமா இல்ல? கதிர் அஸ்வின் எல்லாம் சின்ன பசங்கம்மா, சந்தோஷ் என்ன சின்ன குழந்தையா? அக்கா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையாக்கா, சின்ன பசங்களை போய் சொல்றீங்க? ஏமா நீ அசிங்கமான வேலையை பண்ணிட்டு எப்படிமா கேவலமா கம்பேர் பண்ற? சின்ன பசங்க எங்க இருக்காங்க? அவ்வளவு பெரிய மனுஷன் சந்தோஷ் எங்க இருக்கான்? ஏய் அக்கா நான் அப்படி சொல்ல வரலக்கா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியே கொடுத்த கேஸ் தான், அதை தான் நான் சொல்ல வந்தேன், வேற எதுவுமே கிடையாது. ஐயோ பிரியா, இதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேணாம்னு சொல்லு பிரியா, அமைதியா இருக்க சொல்லு. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏதோ அத்தை கூப்பிட்டாங்களேங்கிறதுனால தான் அவங்க 3 பேரையும் நான் எதுவும் சொல்லாம இருக்கிறேன். இல்லைன்னா இந்த பெஞ்சை பிடிங்க மண்டையெல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவேன். சொல்லி வை, வாயை மூட சொல்லு. ஐயோ செஞ்சால செய்வா இவ. நந்தினி நாங்க எதுவுமே சொல்லலமா. மூடிக்கிட்டு இருங்கடா, என்கிட்ட எதுவும் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இல்ல சௌமியாக்கு ஃப்ரெண்டானே கூட தெரியல. எதுக்கு தான் இந்த மாதிரி கேட்டு வேலையெல்லாம் பாத்தீங்களோ? சே, அதுக்கு தானே நந்தினி நிறைய டைம் சாரி கேட்டுட்டோம். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு. உனக்கு நல்லது பண்ண போய் நாங்கள் இப்படி அசிங்கப்பட்டுட்டு நிற்கிறோம். அது உனக்கு புரியுதா இல்லையா? நீங்க நல்லது மயிரெல்லாம் பண்ணது போதும், வாயை மூடிக்கிட்டு இருங்க சொல்லிட்டேன். ஐயோ டே அமைதியாடுறா, இதுக்கப்புறம் இன்னும் பச்சை கேப்பா. ஏன் நந்தினி அங்க பாரு, சந்தோஷ பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். உன் ஆளே சந்தோஷே வந்துட்டாங்க. சரி உன் புருஷன் சந்தோஷம் வந்துட்டான். ஐயோ டே என்னடா இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறாங்க? இவங்க முன்னாடி எப்படா நான் நந்தினி தோல் மேல கைய போடுறது? ப்ரோ இதை ஒரு பொண்ணான வாய்ப்பா பயன்படுத்தி ஷோல்டர்ல கைய போடு ப்ரோ. அவங்க முன்னாடி மட்டும் நீ இதை பண்ணிட்டேன்னு நீ மாசு ப்ரோ. ஏன்னா 2மே சரியான விஷப்பூச்சி. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிச்சுங்கன்னு அவ்வளவுதான். வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வீட்டுல நீ ஒரு பெரிய மனுஷனா கெத்தா சுத்தலாம் ப்ரோ. நீ ஒரு பயந்தாங்கோலி இல்ல, நீ ஒரு மொரட்டத்தனமான ஆளுன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க ப்ரோ. சிவமாமா உன தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடுவாரு ப்ரோ. போ உன்னால முடியும், பண்ணு. கரெக்ட் தான்டா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான்டா. இவங்க 2 பேரும் முன்னாடி நான் இதை பண்ணி ஆகணும்டா. இருந்தாலும் நந்தினி நிக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குதுல்ல உனக்கு? இல்ல எனக்கு. வளராதண்ணா போறேன்டா இருடா. நீ வேற நந்தினி எதுக்கு நான் இப்ப அவளை கூப்பிடுற? அவ திரும்ப வேணாம். நந்தினி திரும்பாதிரி. போனா என்னக்கா பண்றானுங்க இந்த பசங்க? தெரியலையேடி. கிறுக்கத்தனம் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. போனா இன்னும் நேரத்துக்கு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற, போய் ஐயரை கூட்டணுட்டா. போறேன் இருடா, ரொம்ப பண்ணாத. என்ன நந்தினி ஜாலியா பேசிட்டு இருக்க போல அக்காங்க கிட்ட? ஆமாங்க சந்தோஷ், ஆமா ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் வந்துட்டீங்களா, இன்னும் ஜாலியா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா இருடி, நீ வேற, நானும் டென்ஷன்ல இருக்கு. அப்புறம் என்ன யாரும் சமையல் பக்கமே போல இருக்கு இன்னைக்கு? நாங்க சமையல் பக்கம் போறது இருக்கட்டும், நீங்க என்ன இங்க மேல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல உங்களுக்கு? என் பொண்டாட்டி தோல்ல கை போட்டு நின்றுகிட்டு இருக்கான். இதுல என்ன இருக்கு சிஸ்டர்? அவ்வளவுதான், உங்க சாப்டர் க்ளோஸ். அங்க பாத்தீங்களா 2 பேரும் நிக்கிறது? சும்மா இருடா, நானே ஏற்கனவே கான்ல இருக்கு, அமைதியா இருந்துரு. அக்கா அவளுக்கு நல்லா புகையுது போல, நம்ம இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவோம். சரிப்பா பார்த்தாலே தெரியுதுப்பா, ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குதுங்க 2 பேரும். தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நல்லா கண்குளிர பாத்துட்டீங்களா எங்களை? என்னங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இருடி நீ வேற. சொல்லுங்கக்கா, 2 பேரும் எங்களை நல்லா சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கல்ல? நீ கேட்கலன்னா மட்டும் அவங்க உங்களை பார்க்காமலேயே போறாங்க. என்னன்னா நீ அது எப்படிப்பா மிஸ் பண்ணுவோம்? ரொம்ப அம்சமா இருக்கிறீங்க, இதே மாதிரி சுத்துங்க, ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு உங்களை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, அதுக்காக தானே வந்த மேல. என்ன சொன்ன சந்தோஷ்?
ஒன்றும் இல்லைக்கா, சும்மா என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு போல போயிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நாங்கள் கீழே போகிறோம். இங்கே மேலே க்ரௌடு நிறைய இருக்கு. சில அண்டக்காக்கெல்லாம் வேற பார்த்துக்கிட்டே இருக்குது எங்களை. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குக்கா. சரியா, நாங்கள் கொஞ்சம் கீழே போகிறோம். ஆமாம்மா, எனக்கும் கீழே போய் அவ்வளோ வாங்க போகலாம். அக்கா போயிட்டு இருக்கா, போயிட்டு வரேன் பிரியா, போயிட்டு இருக்கா. நடத்துங்க நடத்துங்க. இவங்க வேற. பசங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது லேடி. ஆமாக்கா, இதே மாதிரி இருக்கணும். எந்த பொல்லாதவளோட கண்ணும் சந்தோஷம் மேலேயும் நந்தினி மேலேயும் படக்கூடாது. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க சிஸ்டர், இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, வாங்க போகலாம். டேய் அவங்க வராங்க, வரல, நான் கிளம்புறேன். ஐயோ, 2 பேருமே போயிட்டானுங்களே. போனா நீயும் ஏந்து கிளம்பி போறதானம்மா, எதுக்கு இன்னும் இங்கே இருக்க? நீ கொஞ்சம் இப்படி வாயேன். இங்க பாருமா, இதுக்கு மேல இங்க மானங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட நான் நேரடியாவே சொல்றேன், தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. இதோட இந்த பக்கமும் வந்துடாத, சந்தோஷ் நந்தினி லைஃப்லயும் வந்துடாது. உனக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையா? காலையில இருந்து இவ்வளவு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க. எல்லா அசிங்கத்தையும் அப்படியே அசால்ட்டா தொடச்சு போட்டுட்டு எப்படி உன்னால உட்கார முடியுது? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இந்த நடிப்பெல்லாம் காட்டாத. நீ சந்தோஷம் என்ன பார்வை பார்த்துக்கிட்டு இருக்க. சந்தோஷ் நந்தினி ஒன்னா இருக்கும்போது என்ன மாதிரியான பார்வையை பாக்குறேன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அசிங்க பிடிச்ச எவ்வளோ இருக்கிறேன் நீனு. அதனாலதான் உனக்கு கொஞ்சமாவது மரியாதையோடு இங்கிறத அனுப்பணும்னு பாக்குறேன். தேவையில்லாம எனக்கு கேலரி வாங்கி கட்டிக்காத. ஒழுங்கு மரியாதை கிளம்பி இந்த இடத்த விட்டு. நான் கூட கவனிச்சேன் பிரியா, சந்தோஷ நந்தினி ஒன்னா இருக்கப்பெல்லாம் இந்த பொண்ணோட பார்வையே சரியில்லை. அப்படியே பார்வையில எரிச்சிடும் போல 2 பேரையும். அந்த மாதிரி பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கே. இங்க பாருமா, என் தங்கச்சி வாழ்க்கையில நீ கும்மி அடிச்சது வரையும் போதும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஐயோ அக்கா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க பார்வையை வச்சோ நடவடிக்கையை வச்சோ அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களால ஈஸியா கணிக்க முடியும். நீ எல்லாம் சரியான கேடு கேட்டவ. அர்ச்சனாக்கா, இவெல்லாம் எந்த மாதிரி ஆள் தெரியுமா? இந்த அடுத்த புருஷனுக்கு அலைவாளுங்கல்ல, அதாவது அடுத்த புருஷனுக்காக இந்த கள்ளக்காதல் இருக்குல்லக்கா, அந்த மாதிரி கேஸுக்கா இவ. இன்னொருத்தர் மேல ஆசைப்படுவாளுங்க, ஆனா சொந்த புருஷனையும் புள்ளியும் போட்டு தள்ளிடுவாளுங்க. அந்த மாதிரி ஆளுக்கா இவ. இப்ப கூட நந்தினி சந்தோஷம் அப்படிதான் இவ பிரிச்சு விட்டுட்டு உள்ள போறணும்னு பாக்குறா. அடுத்த ஆளுக்கு அலையறா இவ. அவ்வளவுதான் வித்தியாசம். இவளுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்தது வையே, வேற ஒரு புருஷனுக்கு அலைஞ்சிக்கிட்டு ஓடி இருப்பா. அந்த மாதிரி கேரக்டருக்கா இவ. இவளை பார்த்தாலே தெரியல. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. இந்த நடிப்பு அழையெல்லாம் நீ சந்தோஷிக்கிட்ட வச்சுக்க. சிச்சி, இனிமேல் நீ அவங்ககிட்ட எல்லாம் வச்சுக்கவே முடியாது. நான் உன்னை பார்த்தாலே நான் தொடப்பு கிட்ட செருப்பில் அடிப்பேன். அந்த அளவுக்கு என்ன உன்னை பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. காலையில இருந்து ரொம்ப கண்ட்ரோலா இருந்தேன். இதுக்கு மேல என்னால கண்ட்ரோலா இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நீ சந்தோஷம் நந்தினி பார்த்துக்கிட்டு இருந்த தெரியுமா, ஒரு கேவலமான பார்வை. அப்பதான் எனக்கு தோணுச்சு என் செருப்பு கட்டி உன்னை அடிக்கணும்னு. என் காலில் செருப்பு கூட போடாமோன்ட்டு. அக்கா, நீ செருப்பு போட்டிருக்க? இல்லடி பிரியா, செருப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியே தானே விடுவோம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இங்க பாரு, நாங்களாம் செருப்பை வீட்டுக்கு வெளியே தான் விடுவோம். அந்த மாதிரி தான் நீயும் செருப்பும் ஒண்ணுதான். அதனால இதோட எங்க வீட்டுக்கு வெளியவே இரு. வீட்டுக்குள்ள வரணும்னு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காத. இடத்த காலி பண்ணிடி. சும்மா அழுது டிராமா போட்டுக்கிட்டு இருக்காத. இப்படி டிராமா போட்டு தான் சந்தோஷம் நீ நல்லா ஏமாத்தி இருக்க. அந்த புள்ளியும் அப்பாவியாட்ட உன்னை நம்பி இருக்கு எல்லாத்துக்கும். சி, இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ வா பிரியா, போலாம். இந்த மானங்கிட்ட எப்படியாவது இங்க இருந்து போட்டோம். நீ வா. ஆமாக்கா, வாங்க போவோம். இவளை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இவ போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு கழுவி விட்டுறலாம். சரி, நீ வா போவோம். என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? இதோட நான் இந்த பக்கமே வர